நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் அன்புடைமை. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மறந்தளித்தற்று. விளக்கம். மனதில் அன்பு இல்லாதவருடைய வாழ்க்கை பாலைவனத்தில் பட்டமரம் தளிர்த்தது போன்றது. இன்றைய முக்கிய செய்திகள். மீனவ சமுதாய மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. கஞ்சா விற்ற கல்லூரி மாணவன் கைது. 200 கிராம் கஞ்சா பறிமுதல். இந்து சமயங்களை பற்றி இழிவான பேச்சு. அமைச்சர் பொன்முடியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து இந்து முன்னணியினர் போராட்டம். இனி விரிவான செய்திகள். புதுவை முருங்கம்பாக்கம் பகுதியில் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது. கோவிலை வழக்கம் போல் இன்று காலை திறக்க வந்த பூசாரி உண்டியல் உடைக்கப்பட்டு இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அவர் கோவில் நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தார். பின்பு நிர்வாகம் சார்பில் முதலர்பேட்டை போலீஸ் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆய்வு நடத்தினர். பின்பு கோவிலில் அமைக்கப்பட்டிருந்த சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தனர். அப்போது சிசிடிவி காட்சியில் கோவிலுக்குள் அதிகாலை புகுந்த மர்ம நபர் உண்டியலை லாபகமாக உடைக்கிறார். பின்னர் சாகவாசமாக அமர்ந்து பணத்தை மூட்டையாக கட்டி எடுத்து செல்கிறார். மேலும் சில்லறை காசுகளை எடுக்காமல் அதை கோவில் உண்டியலில் போட்டு மூடி வைத்துவிட்டு செல்கிறார். இதை வைத்து போலீசார் உண்டியல் திருடனை தேடி வருகின்றனர். தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு எவ்வாறு முழு கல்வித்தொகை அரசு வழங்கி வருகின்றது போன்று மீனவ மாணவர்களுக்கும் கல்வித்தொகையை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது என மீன்வளத்துறை சார்பில் நடைபெறும் பாரத பிரதமர் மீன்வள மேம்பாட்டு திட்டப்பணிகள் தொடக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசியுள்ளார். புதுச்சேரி மீனவர் வளம் மற்றும் மீன்நலத்துறை சார்பில் நடைபெறும் பாரத பிரதமர் மீன்வள மேம்பாட்டு திட்டப்பணிகள் தொடக்க விழா புதுச்சேரி லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய மீன்வளத்துறை இணை அமைச்சர் ஜார்ஜ் குரியன் கலந்து கொண்டு பல்வேறு மீனவ திட்டங்களை காணொலி முதல் துவக்கி வைத்து மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கினார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசும்பொழுது பாரத பிரதமர் மீனவ சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். நாடு வளர்ச்சி பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். மீனவ மக்களின் வளர்ச்சியை உயர்த்தி வரும் வகையில் ஒரு நீல புரட்சி ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான திட்டங்கள் பல அரசு கொண்டு வந்துள்ளது. மீனவர் சமுதாய மக்களுக்கும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளது அரசு என்றார். மீனவர்கள் ஊதியம், தடைக்கால நிவாரணம், மீனவ பெண்கள் வாழ்வாதார திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு எவ்வாறு முழு கல்வித்தொகை அரசு வழங்கி வருகின்றது போன்று மீனவ மாணவர்களுக்கும் கல்வித்தொகையை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்று தெரிவித்தார். கடலோர பகுதியில் உள்ள கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்றார். இந்த விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், திருமுருகன், செல்வகணபதி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமான மீனவர்கள் பங்கேற்றனர். நம்முடைய மீனவ சமுதாய மக்களுக்கு மாண்பு பாரத பிரதமர் அவருடைய திட்டங்கள் மூலமாக ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று எண்ணி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய நாடு ஒரு பெரிய வளர்ச்சியை காண வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது உண்மையும் கூட. விவசாயத்தில் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வர வேண்டும், விவசாய உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று எண்ணிருந்த அதே வேலை மீனவ சமுதாய மக்களுடைய வளர்ச்சி மிக முக்கியமானது என்பதை எண்ணி ஒரு நீல புரட்சி என்று சொல்லக்கூடிய
நிலையில் கடல் வளத்தை மேம்படுத்தி மீனவ சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர். அந்த திட்டங்களை தொடர்புடையாக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் வருகிறது. அதை தொடங்கி வைக்க இருக்கிற சுமார் 10 திட்டங்கள். நம்முடைய புதுச்சேரி அரசானது நம்முடைய மாநில மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டு எத்தனையோ திட்டங்களை கொண்டு வருகிறது. குறிப்பாக நம்முடைய அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சை பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காரைக்காலில் இந்து முன்னணி கண்டன ஆர்ப்பாட்டம். அமைச்சர் பொன்முடியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்ததால் பரபரப்பு. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் பொன்முடி இந்து மதம் குறித்தும் பெண்கள் குறித்தும் அவதூறாக பேசியதாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவரது திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கினார். தனது பேச்சுக்கு அமைச்சர் பொன்முடி வருத்தமும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அமைச்சரின் சர்ச்சை பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தும் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட தலைவர் கணேஷ்குமார் தலைமையிலும் நகர தலைவர் ராஜ்குமார் ஏற்பாட்டிலும் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் பொழுது பெண்கள் அமைச்சர் பொன்முடியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பகுதியில் 12,38,528 மதிப்பில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் கும்புயன் பஞ்சாயத்துக்குட்பட்ட அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி 2022-2023 ஆண்டுக்கான 2ஆம் தவணை மூலம் ரூபாய் 12,38,528 திட்ட மதிப்பீடு செய்து அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களிடையே சட்டமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது இன்னும் 3 அங்கன்வாடி கட்டிடங்கள் இப்பகுதியில் ஒன்றும் சண்முகநகர் பகுதியில் ஒன்றும் கட்டப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், ஒப்பந்ததாரர் பால்முனி மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மின்துறை வரும் 5 ஆண்டுக்கான மின்கட்டண உயர்வு உத்தேச பட்டியலை மின் ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு பரிந்துரை செய்துள்ளது. இதுகுறித்து மின்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுச்சேரி மின்துறை ஒவ்வொரு ஆண்டும் 2000 கோடி ரூபாய் அளவிற்கு மின்சாரம் கொள்முதல் செய்து மின் நுகர்வோருக்கு விநியோகம் செய்கிறது. கொள்முதலுக்கும் மின் விநியோகத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை சமன் செய்யும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் மின்கட்டண உயர்வை மின் இணை ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு பரிந்துரை செய்து மின்கட்டண உயர்வை அமல்படுத்தி வருகிறது. அதன்படி இந்த நிதியாண்டு முதல் வரும் 2029-30 நிதியாண்டு வரையிலான 5 ஆண்டுக்கு உத்தேச மின்கட்டண உயர்வை மின் இணை ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு பரிந்துரை செய்வதற்கான பட்டியலை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக மின் நுகர்வோர்களிடம் கருத்து கேட்பு நடத்தி மின்கட்டணத்தை உயர்த்தியிருப்பது உறுதியாகியுள்ளது. இருப்பினும் 2025-26 ஆண்டு மின்கட்டண உயர்வு அமலாக்கப்படவில்லை. 5 ஆண்டு காலம் மின்கட்டண உயர்வு சம்பந்தமாக லப்போர்த் வீதியிலுள்ள PMSS கருத்தரங்க கூடத்தில் 29ஆம் தேதி கருத்து கேட்பு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன பேரணி ஆர்ப்பாட்டம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட அம்பக்கரத்தூர் பகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அம்பக்கரத்தூர் ரயிலடியில் இருந்து முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் மற்றும் தோழமை கட்சியினர் பேரணியாக வந்து அம்பக்கரத்தூர் தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேரணியின் பொழுது மத்திய அரசுக்கு எதிராகவும் வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தினை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த பேரணி ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், மாவட்ட இளைஞரணி தலைவர் ரஞ்சித், மாவட்ட மகளிரணி தலைவி நிர்மலா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கஞ்சா மற்றும் போதையால் பெண்கள், குழந்தைகள் மீது தொடர்ந்து நடக்கும் பாலியல் வன்முறைக்கு முடிவு கட்டவும், முத்தல்பேட்டை பகுதியில் கூட்டு பாலியல் பலாத்காரத்தால் பாதிக்கப்பட்ட 2 சிறுமிகளுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை, பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு இருப்பிட பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் மற்றும்
முத்தல்பேட்டையில் பெருகி வரும் கஞ்சா மற்றும் போதை வஸ்துக்களை கண்காணிக்க நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என வலியுறுத்தி அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம், புதுச்சேரி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, அனைத்திந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாதர் சங்க தலைவர் முனியம்மா தலைமை தாங்கினார். மாதர் சங்க செயலாளர் இளவரசி, வாலிபர் சங்க செயலாளர் சஞ்சய், மாணவர் சங்க செயலாளர் பிரவீன்குமார் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மணவெளி திரௌபதி அம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அரியாங்குப்பம் கும்புயன் மணவெளி கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் சங்கராபரணி ஆற்றங்கரைக்கு சென்று ஜலம் திரட்டி கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆகியவற்றுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தல், ஸ்ரீ தூரடி ஐயனார் கோவில் குதிரை விடுதல், கும்பம் கொட்டுதல் இவைகளை தொடர்ந்து எல்லைக்கட்டை திரௌபதி அம்மன் ஆலயத்திற்கு வந்து கொடிமரத்திற்கு பூஜைகள் செய்து கொடி மற்றும் காப்பு கயிறுடன் ஆலயத்தின் உள்பிரகாரத்தில் வலம் வந்து அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கொடியேற்றி கொடிமரம், பரிவார தெய்வங்கள் மற்றும் மூலவர் திரௌபதி அம்மனுக்கு காப்பு கட்டி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை நிர்வாக அதிகாரி செழியன், முக்கிய பிரமுகர் குமுதன், விழா குழுவினர்கள் சுப்பிரமணியன், தனுசு, வாசுதேவன், நாராயணசாமி, சுப்பையா, முருகன், இளஞ்செழியன், தங்குதுரை மற்றும் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கோடைக்காலத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்ட இலவச நீர்மோர் பந்தலை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தொடங்கி வைத்து குளிர்ச்சி தரும் பழங்களை வழங்கினார். புதுச்சேரியில் கோடை வெயில் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. அதனை தணிக்கும் பொருட்டு பொதுமக்களுக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் செஞ்சி சாலை, அம்பூர் சாலை சந்திப்பில் இலவச நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு தலைமையேற்று நீர்மோர் மற்றும் குளிர்ச்சி தரும் பழங்களை பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். மேலும் பொதுமக்களுக்கு குளிர்ச்சி தரும் பழங்களான கிர்னி, வெள்ளரி, தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகளையும் அவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். முன்னாள் மாநில துணைத் தலைவர் ரவிச்சந்திரன், நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், முன்னாள் மாவட்ட தலைவர் மூர்த்தி மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான ஜெயமூர்த்தி, நாகராஜ், விநாயகம், மஞ்சினி, பிரகாஷ், செல்வம், வீரமணி, பாண்டியன், ரவிச்சந்திரன், ஆனந்த், ஆகாஷ், அரசு, ராகுல், வீரமணி, பாலா, ஆனந்தன், உமா மகேஸ்வரி, சித்ரா, ஜோதி, ஜெயா, முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போத்தி சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தானம்பாளையம் புட்லாய் அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கொம்புயன் தவளக்குப்பம் அடுத்த தானம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ புட்லாய் அம்மன் ஆலயத்தில் சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு 17ஆம் ஆண்டு 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் ஸ்ரீ மகா கணபதி பூஜை, தேவதா அனுஜை, யஜமின அனுஜை, திருவிளக்கு அவாகனம், திருவிளக்கு பூஜை, 108 மகா தீபாராதனை, பிரார்த்தனை, சமர்ப்பணம் ஆகியவை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விளக்கு பூஜை செய்து அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஊர் பஞ்சாயத்துதாரர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோடைக்காலத்தை முன்னிட்டு சோனாம்பாளையம் தண்ணீர் தொட்டி எதிரில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி, பழம் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் மற்றும் இளைஞரணி நிர்வாகி உப்பளம் கிலார் பேட்ரிக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதி வார்டு புரூஸ்லி ராஜா, கராத்தே அருள்ராஜ் செய்திருந்தனர். மேலும் நிர்வாகிகள் ஒலிவர், அருண், வெங்கடேஷ், வினோத், சங்கர், மொபின், சூர்யா, அர்ஜுன், விக்கி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோரிமேடு அருகே உள்ள NS கலைவாணர் நகர் மக்கள் நல்வாழ்வு சங்கம் சார்பில் ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது.
புதுச்சேரி கோரிமேடு அருகே உள்ள NS கலைவாணர் நகர் விரிவு மக்கள் நல்வாழ்வு சங்கம் சார்பில் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனுக்கு பாராட்டு விழா நேற்றிரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து செயலர் வேலாயுதம் வரவேற்புரையாற்ற தலைவர் பால் பாண்டியன் தலைமை தாங்கினார். தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனுக்கு பொன்னாடை போத்தி மாலை அணிவித்து பாராட்டு செய்யப்பட்டது. தொடர்ந்து துணைத் தலைவர் செங்குட்டுவன், உறுப்பினர் சுப்புராய நாயுடு, அப்துல் பஷீர், காத்தவராயன், எட்வர்ட் சார்லஸ், முனுசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து கலைவாணர் நகர் விரிவு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலையை திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் திறந்து வைத்து ஏற்புரை வழங்கினார். முடிவில் பாபுகுமார் நன்றி கூறினார். விழாவில் NS கலைவாணர் நகர் விரிவு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பாக உலகவாய் சுகாதார தினத்தை முன்னிட்டு இலவச பல் பரிசோதனை முகாம் மற்றும் வாய் புற்றுநோய் பரிசோதனை முகாம் கரிக்கலாம்பாக்கம் சமுதாயம் மேலாண்மை பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன் தலைமை தாங்கி முகாமை தொடங்கி வைத்தார். இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன், விரிவாக்க அதிகாரி சபரிராஜன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். தொடர்ந்து புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை தேசிய வாய் சுகாதார திட்ட மாநில ஒருங்கிணைப்பு அதிகாரி கவிப்பிரியா கருத்துரை வழங்கி முகாமினை நடத்தினார். நெட்டப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய பல்லறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஹெலன் விழிப்புணர்வு கருத்துக்களை எடுத்துரைத்து விளக்க உரையாற்றினார். மேலும் சர்ஜன் மொபைல் டென்டல் யூனிட் பல் அறுவை சிகிச்சை நிபுணர் சுகந்தி முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசோதனைகளை மேற்கொண்டார். செவிலியர்கள் மணிமொழி, வனிதா, அமுதா ஆகியோர்கள் இணைந்து பல் பரிசோதனை முகாமினை ஒருங்கிணைத்து நடத்தினர். வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை சார்ந்த அலுவலக பணியாளர்கள் மற்றும் திட்ட பணியாளர்கள் மகளிர் கூட்டமைப்பினை சேர்ந்த 80 உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பாகூர் ஏரிக்கரையில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்ட மாமேதை டாக்டர் PR அம்பேத்கரின் 134வது பிறந்தநாளை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பாகூர் ஏரிக்கரையில் அருகே அமைந்துள்ள டாக்டர் PR அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அருகில் நடைபெற்ற தவில் நாதஸ்வர கலைஞர்களின் ஈச்சு உலக சாதனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் சாதனையாளர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு ரூபாய் 20,000 அன்பளிப்பாக வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில பாஜக தலைவருமான செல்வகணபதி தலைமையில் பாஜகவினர் பேரணியாக புறப்பட்டு அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். சட்ட மாமேதை டாக்டர் PR அம்பேத்கரின் 134வது பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் வசந்தராஜா ஏற்பாட்டில் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினரும் பாஜக மாநில தலைவருமான செல்வகணபதி தலைமையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, மாநில துணைத் தலைவர் பழனி, மாநில பொதுச் செயலாளர் மௌலிதேவன், அரியாங்குப்பம் மாவட்ட தலைவர் சுகுமாரன் ஆகியோர் முன்னிலையில் நூற்றுக்கணக்கான பாஜகவினர் வீராம்பட்டினம் பகுதியிலிருந்து இருசக்கர வாகனத்தில் பேரணியாக புறப்பட்டு அரியாங்குப்பம் அம்பேத்கர் நகரில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினர். இதில் உரையாற்றிய மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி டாக்டர் அம்பேத்கரின் பெருமைகளை பொதுமக்களிடையே எடுத்துரைத்து புகழாரம் சூட்டினார். இதனைத் தொடர்ந்து கோட்டைமேடு சிக்னல் அருகே பாஜக கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். முன்னதாக அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் வசந்தராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர், நியமன சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளை பொன்னாடை போத்தி வரவேற்றார். இந்த பேரணியில் மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் தொண்டர்கள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் பாகூர்பேட் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். சட்ட மாமேதை டாக்டர் PR அம்பேத்கரின் 134வது பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாகூர்பேட் பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி 1000 பேருக்கு சிக்கன் பிரியாணி வழங்கினார். மத்திய அரசின் பக்ருதீன் அலி அகமத் நினைவு குழுவின் புதுச்சேரி மாநில சேர்மன் அசோக் சிண்டே முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி தனவேலுவின் ஆதரவாளர்களான பக்ரிசாமி, ராமலிங்கம், கலிவரதன், கண்ணதாசன், தனுசு, வேலுசாமி, விமல், இனியவன், குணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
முன்னதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுக்கு அப்பகுதி மக்கள் பொன்னாடை போத்தி மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். மீனவ சமுதாய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. கஞ்சா விற்ற கல்லூரி மாணவன் கைது. 200 கிராம் கஞ்சா பறிமுதல். இந்து சமயங்களை பற்றி இழிவான பேச்சு. அமைச்சர் பொன்முடியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து இந்து முன்னணியினர் போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.